இங்க புருஷன் திருடினது இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் பிடிச்சு போய் இனிமேல் நானும் நீயும் சேர்ந்தே திருடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஆனா இதை கேட்டவன் இது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, நான் 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் ஈஸியா பண்ணிடுவேன், ஆனா உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கோவப்பட்டு 2 3 நாள் கழிச்சு ஒரு இடத்துல வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. பார்த்தா இவனை கேட்காமலே ஒரு வீட்டுல துப்பட்டாவை கட்டிட்டு திருடலான்னு சொல்லிட்டு இறங்கிடுறான். இவனுக்கு என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறா. அப்பதான் இந்த பொண்ணு என்ன ப்ரூஃப் பண்ண வேற வழி தெரியல, அதனால தான் திருட இறங்கிட்டேன்னு சொல்றா. இதெல்லாம் உனக்கு தேவையில்ல, பிரச்சனை மாட்டிக்கிட்டா ரொம்பவும் உனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். ஆனா இவங்க நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும்னா இந்த லோனை நீ எப்படியாச்சும் அடைச்சே தான் ஆகணும். சோ நான் உன் கூட சேர்ந்து திருடனா இந்த இஎம்ஐ ஈஸியா முடிச்சலாம்னு சொல்றான். சோ ஹீரோவும் வேற வழி இல்லாம இதுக்காக ஒத்துக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து திருட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போற இடத்துலலாம் சுத்தமா இல்லனா இந்த பொண்ணுக்கு பிடிக்காது, அதனால எல்லா இடத்தையும் க்ளீன் பண்றா. அண்ட் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு மீதி பிரியாணியை அதே வீட்டுல வச்சுட்டு வந்துடுறா. அப்போ ஒரு வீட்டுல திருடும் போது ஒரு யானை பொம்மையை எடுத்துட்டு வந்துடுறா. இவங்க திருடுறது எல்லாமே பிளாக் மணி தான் இருக்கும். சோ ஓனருங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ண பயந்துகிட்டு அந்த வீட்டுல ஒரு குட்டி யானை பொம்மையை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோ அந்த வீட்டை செக் பண்ணும்போது தான் அந்த வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு பிரியாணி ஆக்கி வச்சுட்டு போயிருக்கான்ற விஷயமே தெரிய வருது. இப்ப பிரியாணி சாப்பிட்ட போலீஸுக்குலாம் ரொம்பவும் பிடிச்சி போய் பேட்ரோல வரும்போது ஒவ்வொரு வீடா செக் பண்ணிட்டு வராங்க. அப்போ ஒரு வீட்ல இவங்க திருடும் போது போலீஸ் வந்துடுறாங்க. இவங்க அந்த வீட்டோட ஓனர் மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த போலீஸ் திருட வந்த திருடங்களாம் வீடை க்ளீன் பண்ணி வச்சுட்டு பிரியாணி ஆக்கிட்டு போயிருக்காங்கன்ற விஷயமே சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஹீரோ கோவப்பட்டு ஒய்ஃபை செமையா திட்டி விட்டுறான். அப்பன்னு பார்த்து இவங்க 2 பேரும் அப்பா அம்மா வீட்டுக்கு வரதா சொல்றாங்க. சோ வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க. அதே டைம்ல இந்த போலீஸ் அவங்க திருடாங்க எப்படிலாம் திருடாங்க க்ளீன் பண்ணி வச்சது பிரியாணி ஆக்கறதெல்லாம் பத்தி நியூஸ்ல சொல்றாங்க. ஆனா அந்த யானை பொம்மையை காமிச்சு இதை தான் திருடிட்டு போயிட்டு தான் சொல்லுவாங்க. சோ அந்த பொண்ணு அதை கேட்டதுமே யாருக்கும் தெரியாம அந்த யானை பொம்மையை செல்ஃப்ல எடுத்து வச்சிடறா. பட் ஹீரோனோட அப்பா ஏற்கனவே அங்க யானை பொம்மை இருந்ததை பார்த்துருப்பாரு. சோ அங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இல்லன்னு தெரிய வரதை கேட்கறாரு. ஆனா ஹீரோ வேற வழி இல்லாம உண்மையை ஒத்துக்கிறான். நீ திருநது இல்லாம என்ன பொண்ணையும் திருடியாக்கிட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. என் பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு வர முடியாதுன்னு சொல்றா. பட் ஹீரோ இதுக்கு மேல நம்ம ஒய்ஃப்க்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூடயே போயிடுறா. பட் போன கொஞ்ச நேரத்திலே ஹீரோவை டைவர்ஸ் பண்ண சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, அவன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி வந்துடுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலே இந்த பொண்ணோட அப்பா ஹீரோ கால் பண்ணி என்னோட பொண்ணு அங்க வந்துட்டாரான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவன் வரலன்னு சொல்றான். அப்பதான் இவங்க போட்டு வச்ச பிளான்ல கடைசியா ஒரு வீடு மட்டும் தான் இருக்கும், அதை யோசிச்சு பார்க்கறா. சோ அந்த பொண்ணு அந்த வீட்டுல தான் திருடலான்னு சொல்லிட்டு போயிருப்பா. அதே டைம்ல இந்த போலீஸ்ல சேர்ந்து ஊருக்கு போயிருக்க 3 பங்களா வீட்டுல மட்டும் செக் பண்ணலான்னு வராங்க. இந்த பொண்ணு திருடுறத வெளியே இருந்தே பாத்துறாங்க. ஆனா ஹீரோ நம்ம வைஃப் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு வரா. ஆனா இந்த போலீஸ் எல்லாருமே சேர்ந்து இவங்க 2 பேரையும் பிடிச்சிடறாங்க. தென் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு அந்த யானை பொம்மையும் திருப்பி கொடுத்துறாங்க. இவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸா இருக்கும், அதனால பாராட்டு விழா நடக்குது. பட் அதே டைம்ல இவங்க 2 பேரும் லாக்அப் குள்ள இருந்து இஎம்ஐக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அது இந்த போலீஸ் கேட்டதுமே அங்க தப்பிக்க வச்சிடறாங்க. கடைசியில ஹீரோவும் ஹீரோனையும் சேர்ந்து இவங்க செய்யற பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக பெரிய கடையை ஓபன் பண்ணி அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த போலீஸ் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவங்க ஹோட்டல்லே சாப்பிட்டு போறாங்க.